Hello friends, welcome to my channel. நாம இப்ப பார்க்க போறது சுவையான முட்டை குருமா. தேவையான பொருள் முட்டை, வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு விழுது, மிளகாத்தூள், தாளிக்கிறதுக்கு எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தேவையில்ல, மல்லித்தலை கார்னிஷ் பண்றதுக்கு தேங்காய் ரவை கொஞ்சமா எடுத்துக்கங்க. லாஸ்டா தேங்காய் போடுறதுக்கு இவ்வளவுதான் இதோட இன்கிரிடியன்ஸ். ரொம்ப சிம்பிள். எண்ணெய் ஊத்திக்கோங்க. நீங்க குக்கர்லயும் செய்யலாம், நார்மலா ஏதாவது ஒரு பேன்லயுமே செய்யலாம். ஏன்னா இதுல வேக வைக்கிறதுக்கான எந்த வேலையும் கிடையாது. ஸோ அதே மாதிரி பார்த்துக்கோங்க. நான் குக்கர் வைக்கிறேன். பட்டை கிராம்பு போட்டுக்கோங்க. மல்லித்தலை, இஞ்சி பூண்டு. இதோட வாசனையே உங்களுக்கு சாப்பிடுற அளவுக்கு ஒரு சுவையை தூண்டக்கூடிய அளவுக்கு இருக்கும் இதோட வாசனையே. நெக்ஸ்ட் வெங்காயம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா போடுங்க. ஆனா ஒவ்வொரு இன்கிரீடியன்ட்டும் வதங்குறதுக்கு ஒரு டைம் கொடுங்க. நல்லா வதங்காட்டி இது நல்லா இருக்காது. ஏன்னா வெங்காயம் தக்காளி மட்டும் தான் போடுறோம், இதுல எக்ஸ்ட்ரா வேற எதுவும் சேர்க்கல. ஸோ நல்லா வதங்க விடுங்க. தக்காளி, பச்சை மிளகாய் போடுங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி போட்டு ஒன்னொன்னையும் நல்லா வேக விடுங்க. இப்போ தக்காளி நல்லா வதக்கணும். வதங்கினதுக்கு அப்புறம் மிளகாத்தூள் போடுங்க. வேற எந்த தூளும் இதுக்கு கிடையாது, ஒன்லி மிளகாத்தூள் மட்டும்தான். தேவைப்படுறவங்க திக்னஸ்க்கு மல்லித்தூள் போட்டுக்கோங்க. என்னோட சஜஷன் எதுவுமே போட தேவையில்ல. நான் மேலே ஐ பட்டன்ல இன்னும் கொஞ்சம் வீடியோஸ், தேவையான வீடியோஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். அந்த ஐ பட்டன் மேலே, வீடியோக்கு மேலே ஒரு ஐ பட்டன் இருக்கு, அதை கிளிக் பண்ணி பாருங்க. தண்ணி ஊற்றுங்க. இப்போ இது நம்ம வேக வைக்கணுன்ற எந்த ஒரு அவசியமும் கிடையாது. ஆனால் இப்போ ஒரு குக்கரில் சும்மா ஆவியில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இதாகிக்கும். நீங்கள் விசில் கணக்கும் வச்சுக்கலாம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 2 இல்லை 3 விசில் அந்த மாதிரி ஒரு கணக்கும் வச்சுக்கலாம். குக்கரை க்ளோஸ் பண்ணிவிட்டு சும்மா ஆவியுமே வச்சுக்கலாம். 2 இல்லை 3 விசில் வச்சுக்கலாம். உப்பு போடுங்க. உப்பு மட்டும் லாஸ்ட்டாக போடுங்க. ஏன் சொல்கிறேன்னா இந்த இன்க்ரீடியன்ட் வெறும் எந்த ஒரு இதுவும் போடாதனால உப்பு லாஸ்ட்டாக போடுறப்போ ஃபஸ்ட்டே போட்டோன்னா ஏதோ கடுத்தாப்புல டேஸ்ட்டை மாற்றிடும். அதுக்கப்புறம் நம்ம வேக வச்சதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சிருக்கும். தேங்காய் ஃபஸ்ட்டு ஊற்றுனதுக்கப்புறம் தான் முட்டை போட போகிறோம். தேங்காய் ஊற்றி ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, ஓரளவுக்கு கொதிச்சிச்சுனாவே போதும். நெக்ஸ்ட் ஒன் முட்டை. முட்டையில் நோட் பண்ணிக்கோங்க, உடனே முட்டையை உடச்சி ஊற்றாம ஒரு முட்டை உடச்சி ஊற்றிட்டு கொஞ்சம் கேப் விட்டு, அதாவது 1 மினிட் கேப் விட்டு அடுத்த முட்டை ஊற்றுங்க. இப்போ ஒரு முட்டை உடச்சி ஊற்றியாச்சு, கொஞ்சம் கேப் விட்டு அடுத்த முட்டை ஊற்றுங்க. ஏன் சொல்கிறேன்னாக்கா உங்களுக்கு முட்டையெல்லாம் ஸ்ப்ளிட் ஆகிடும் அப்படியே. ஸோ அதுக்காக இது உங்களுக்கு முட்டை அங்கங்கே செதிலாக பொரி மாதிரி இருக்கணும். ஸோ பார்த்துக்கோங்க. இது போல் மேலும் இன்னும் நிறையா வீடியோஸ் நம்ம சேனலில் வந்துட்டே இருக்குது. அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது மறக்காமல் நம்மளோட பர்ட்ஸ் டு ப்ளூம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் என்ன ஒரு வீடியோ போட்டாலும் உங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்துடும். ஸோ மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.